ஹாய் நண்பர்களே, இங்கே பாருங்கள் சோயா எடுத்துருக்குறேங்க. நம்ம 1 மந்த்துக்கு புரட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து பச்சையாக அரைச்சி வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரக மிளகுங்க பச்சையாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை சோம்பு, கொஞ்சம் புளிங்க. இது அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி அரைச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சிக்கலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்து தாளிப்புங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க, ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது போடணுங்க. பாருங்கள், பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணுங்க. கொஞ்சம் போட்டால் போதுங்க. நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. அடுத்து நம்ம சோயா வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோயா கொஞ்சம் போட்டுடலாங்க. இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பச்சை வாடை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போடணுங்க. இங்கே பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள். மசாலா போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. முதலே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. பாருங்க, நல்லா கொதிஞ்சிச்சு பாருங்க. கொதிச்சுங்களா, லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், தேங்காய் ஊற்றுறேங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க, இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. பாய்.